அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நம்மில் ஒருத்தர் சத்தமாய் வாசித்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நாம் சத்தமாய் வாசித்தோம். உங்கள் சாக்குலம் எல்லா மனுஷருக்கும் தெரிவிப்பதாக கர்த்தர் வெகுமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களை சோதனையோட ஜெபத்தினாலும் எழுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின இந்த நிருபத்தை தான் நம்ம வேத பாடமாக தியானித்து கொண்டு வருகிறோம். இதுல இந்த நிருபத்தினுடைய கடைசி பகுதிக்கு நேராய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். மட்டுமாய் அநேக சத்தியங்களை இதன் மத்தியில இருந்து நமக்கு போதித்து இப்போ இதனுடைய கடைசி பகுதிக்கு நேராக நம்ம வந்திருக்கிறோம். இந்த பிலிப்பியர் நிருபத்தினுடைய கடைசி பகுதி, இந்த கிளைமேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு கதை இருந்துச்சுன்னா அது அப்படியே போயிட்டு அதனுடைய உச்சகட்டம் போகும். அதே போல கிட்டத்தட்ட இந்த சபையை அவர் ஸ்தாபிச்சு அந்த ஜனங்களோடு கூட அவர் இருந்து உரையாடி அவர்களை பலப்படுத்தி, நேரடியாக பலப்படுத்தி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழிச்சு இந்த நிருபத்தை எழுதுறாரு. இதுக்கப்புறம் இவருக்கும் அந்த சபைக்குமான தொடர்புன்றது இருந்துச்சா இல்லையான்றது அது நமக்கு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். இவருக்கும் அது கேள்விக்குறியான விஷயம்தான். இனிமே இந்த ஜனங்களை நம்ம இப்படி கடிதம் வாயிலாக கூட நம்ம தொடர்பு கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருக்கும். அப்போ அந்த கடிதத்தை எழுதி முடிக்கும் போது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு புரியுது. அந்த கடிதத்தை எழுதி முடிக்கிற நேரத்துல அவருடைய மனநிலை எந்த அளவுக்கு இருந்திருக்கும். ஏன்னா அவரால் ஸ்தாபிக்கப்பட்ட திருச்சபை, ஐரோப்பாவில் ஸ்தாபிக்கப்பட்ட முதல் திருச்சபை, மேசிடோனியா மக்கதோனியாவில் இருந்த அந்த கரெக்டா ஆசியா மைனர்ல இருந்து ஐரோப்பாவின் எல்லைகள் ஆரம்பிக்கின்ற இடத்துல முதல் ஸ்தாபிக்கப்பட்ட திருச்சபை தான் இந்த பிலிப்பியர் திருச்சபை. ரோம குடியுரிமையின் சாக்கியங்களை உதறி தள்ளி மிக செல்வ செழிப்பான வசதியான நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த மக்கள் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையும் என்று விட்டு கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்கின்ற ஒரு மக்களுக்கு இனிமே அவர்கள்ட்ட பேச முடியுமா முடியாதுன்னு தெரியாது. அந்த நிச்சயமற்ற தன்மையில அவருடைய கடைசி வார்த்தைகள் எவ்வளோ ஒரு ஆழமானதாக இருந்திருக்கும் அப்படின்றது நம்மளால இப்ப புரிந்து கொள்ள முடியுது. கிட்டத்தட்ட 2000 வருஷம் கழிச்சு நம்ம படிச்சா கூட நம்ம முழு இந்த நிருபத்தை வாசிக்கும் பொழுது இருக்கின்ற காரியத்தை விட குறிப்பா இந்த 4ஆம் அதிகாரம், இந்த 4ஆம் அதிகாரத்தினுடைய இந்த கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இருதயத்துல இருந்த பாரம் நமக்கு இன்னும் தெளிவா நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வருது. நமக்கு அப்படியே காட்சி பொருளா இருக்குது. ஆண்டவர் எந்த அளவுக்கு அவரை எடுத்து பயன்படுத்துறாரு, பரிசுத்த ஆவியானவர் எந்த அளவுக்கு அவருக்கு உள்ள ஒரு அந்த வாஞ்சியை கொடுக்குறாரு, பாரத்தை கொடுக்குறாரு, அந்த ஜனங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, அவர்கள் கர்த்தருக்காய் வைராக்கியமா எழும்பி நிற்கணும் அப்படின்றதுல இவர் எந்த அளவுக்கு கன்சர்னா இருக்கிறாரு அப்படின்றது இந்த பகுதியை வாசிக்கும் போது நமக்கு புரியுது. அப்போ இது ஒரு கிளைமேக்ஸ்க்கு நேரா நம்ம வந்திருக்கிறோம். இதுல சில முக்கியமான விஷயங்களை அவரு சொல்றாரு. என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாரு? சந்தோஷமா இருங்க அப்படின்றாரு. எதன் மத்தியில சந்தோஷமா இருங்க அப்படின்றாருன்னா, இவங்க எழுதுறவரும் ஒரு சந்தோஷமாய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் இல்லை, இதை வாசிக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. பொதுவா உலக பிரகாரமாக உலக கண்ணோட்டத்துல நம்ம பார்த்தோம்னா அந்த அளவுக்கு இவங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அங்க இல்லாம இருந்திருக்கலாம். ஆனாலும் அவங்க சந்தோஷமா இருந்தாங்களான்னு கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. எல்லாவற்றையும் இழந்தா கூட அவங்களுக்கு உலக பிரகாரமான சில காரியங்கள்ல அவங்களுக்கு தோல்வி அடையுது. அவங்க ஒரு எப்படின்னா ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைன்ட்டு நாம வச்சிருக்கிற அந்த ஒரு கிரைட்டீரியால அவங்க இல்லாத போல தோன்றினா கூட, ஆனா அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. எதன் அடிப்படையிலனா அவர்களை குறித்துதான கர்த்தருடைய சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேறுது, அதனால அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. எழுதுறவரும் வீட்டு சிறையில இருக்கிறாரு. கிட்டத்தட்ட நான் அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். 4 எலைட் காட்ஸ் ஒரு பனிஷ்மெண்ட் டியூட்டி மாதிரி வாங்கிட்டு இவர் கூட செயின்ல கட்டப்பட்டு இருக்கிறாங்க. 4 பேர் வருவாங்க, டியூட்டி மாறி வராங்க. அவங்களுக்கு என்ன ஒரு டென்ஷன் இருந்தாலும் இவர்கிட்ட தான் அவங்க காமிச்சிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு கான்வர்சேஷனும் இவங்கள்ட்ட தான் ஓடிக்கிட்டு இருக்கோம்.
அதனால இவர் சந்தோஷப்படுறாரு. சுவிசேஷம் எப்படியோ பரவுது அப்படின்றதுனால இவரு சந்தோஷப்படுறாரு. எப்படியோ அதாவது கர்த்தருடைய சித்தம் என்னை கொண்டு நிறைவேறுது அப்படின்றதுல இவருக்கும் சந்தோஷம். அங்க இத வாசிக்கின்ற அந்த மக்களும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில இருக்கிறாங்க. அப்ப இங்க அவரு எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க இந்த 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவின் அவருடைய சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது சுவிசேஷ புஸ்தகங்கள்ல பாத்தீங்கன்னா மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு வரும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற வார்த்தைகள். இது மாதிரி ஒரு வார்த்தையை மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணி சொல்றதெல்லாம் வந்து நம்ம நிறுத்தி அந்த இடத்துல அதுல என்ன விஷயம் சொல்லியிருக்கோ அதை நம்ம கன்சர்ன் பண்ணி கொஞ்சம் கவனமா அதை நம்ம வாசிக்க வேண்டிய இடங்கள். அதெல்லாம் வந்து ஹைலைட். இப்போ நம்ம ஒரு பைபிள்ல ஹைலைட் பண்ணி வைக்கிறோம்ல, அது மாதிரி வந்து ஒரு அந்த லெட்டரே வந்து ஒரு ஹைலைட் பண்ற ஒரு இடங்கள் தான் இந்த இடம். இப்ப சந்தோஷமா இருங்கன்னு சொல்ற ஆளு வந்து சந்தோஷமா இருக்கக்கூடாத அந்த டிப்ரெஷன் நம்ம சொல்றோம்ல, ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கிறேன் அப்படிலாம் நம்ம சொல்றோம்ல. உலகத்திலே அதிகமான டிப்ரெஸ்டா இருக்க வேண்டிய ஆளு அவர் தான். ஏன்னா கிட்டத்தட்ட பல திருச்சபைகள் அவர் வந்து தோற்றுவிச்சிருக்கிறாரு. பல திருச்சபை மக்கள் இடத்துல அவர் வந்து ஒரு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறாரு. அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில ஒரு கவனம் அவருக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு வந்து இவருக்கு வந்து அந்த சபையை குறித்துதான் ஒரு பாரம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. அது தெசலோனிக்கே சபையா இருந்தாலும் சரி, கொரிந்து சபையா இருந்தாலும் சரி, எபேசு, கலாத்தியா, பிலிப்பு, மாதிரி அவர் வந்து அவரால் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த சபைகளை குறித்துதான பாரம் வந்து அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு. அந்த சபை ஜனங்களை குறித்துதான அந்த பாரம் இருந்துகிட்டே இருக்கு. இன்னும் சுவிசேஷம் சென்றடையாத இடங்கள்ல சுவிசேஷம் சென்று அடையணும் அப்படின்ற ஒரு பாரம் அவருக்கு இருக்கு. அது மாத்திரமல்ல, அடுத்தடுத்த தலைமுறை வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு தலைமுறையை எழும்பணும் அப்படின்ற ஒரு பாரம் இருக்கு. எப்போதுமே ஒரு நல்ல தலைவனுக்கு அடையாளம் அடுத்த நல்ல தலைமுறையை ஏற்படுத்துறது தான் நல்ல தலைவனுக்கு அடையாளம். தற்குறிகளை உருவாக்குறது நல்ல தலைவனே கிடையாது. அது வந்து ரசிகர் கூட்டத்தை உருவாக்குறதுலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒஸ்ட் ஃபுல்லோ. அது மாதிரியான ஃபெல்லோஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது சாபக்கேடு. அது நம்ம காலத்துல ஒண்ணு இருக்குது, அது வந்து பெரிய சாபக்கேடு. அப்ப இதெல்லாம் இவருக்கு பாத்தீங்கன்னா அடுத்த தீமோத்தேயு அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு ஜெனரேஷனை உருவாக்கிட்டு போறாரு. அதாவது எப்பவுமே தலைவர்கள் மறையலாம், தத்துவங்கள் மறையாதுன்னு சொல்லிட்டு ஒரு சேயிங் இருக்கு. அது உண்மைதான். கிறிஸ்தவத்துல தலைவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, மறைஞ்சிருக்காங்க. ஆனா கிறிஸ்தவம்ன்ற தத்துவம்ன்றது மறையவே மறையாது. அப்ப நம்மள அதாவது நான் ஒரு ஆளு அப்படின்றத நான் வந்து அடுத்த தலைமுறைக்கு காமித்து கொடுக்கறத விட கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் அடுத்த தலைமுறைக்கு நானே காமிச்சு கொடுத்துட்டு போனோம். அதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு பாரம், எனக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு கடமையா இருக்கு. நான் மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய கடமையா இருக்கு. அடுத்த தலைமுறை அது கிறிஸ்துவுக்காய் வைராக்கியமாய் எழும்பணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை, ஒரு ஆவல் இருக்கணும். அப்படிப்பட்ட பாரம் வந்து இங்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருக்குன்றது இந்த புதிய ஏற்பாட்டு நிருபங்களை வாசிச்சா இருக்கு. அப்ப சபையை குறித்த பாரம் இருக்கு, சபை மக்களை குறித்த பாரம் இருக்கு, சுவிசேஷத்தை குறித்த ஒரு பாரம் இருக்கு, அடுத்த தலைமுறையை சரியா கொண்டு வரணும்ன்ற பாரம் இருக்கு. இன்னும் நிறைய பாரங்கள் வந்து இவருடைய நிருபங்கள்ல மூலமா நமக்கு தெரியுது. இன்னும் வந்து அப்போஸ்தல நடவடிக்கைகள் மூலமா நமக்கு தெரியுது. ஆனாலும் இவர் என்ன பண்றாரு, சந்தோஷமா இருங்க அப்படின்ட்டு சொல்றாரு. இப்ப நமக்கு ஒரு சபை இருக்கு. இந்த ஒரு சபையில இருக்கிற கொஞ்சம் பேரை வச்சு இருக்கும் பொழுதே எனக்கு ஒரு பெரிய பாரம் இருக்கு. ஒரு சின்ன ஒரு ஜெப குறிப்பு யாராவது கொடுத்தாங்கன்னா அது எனக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்கன்னா அவங்க பத்திரமா போயிட்டு வரணும், அவங்க கரெக்டா இருக்கணும் அப்படின்ற பாரம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு சில விஷயங்கள் சில காரியங்கள் அவங்க வாழ்க்கையில இருக்கிறத சொல்லும் பொழுது எனக்கு தூக்கமே வராது. சில நேரத்தில் நான் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு அது எப்படி கரெக்டான ஒரு விதத்துல அவங்க போகணும், அவங்க தேவைகள் சந்திக்க போகணுன்றது எனக்கு அந்த ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்கு. அப்பதான் யோசிப்பேன், நமக்கு இந்த ஒரு இதை வச்சுக்கிட்டே நமக்கு இவ்வளவு ஒரு இதா இருக்குது, இவரெல்லாம் எப்படி இந்த இதெல்லாம் ஹேண்டில் பண்ணாரு? அதுவும் உலகளாவிய திருச்சபையா இருக்கு, அப்பதான் கிறிஸ்தவம் துவங்கி இருக்கு, இவ்வளவு விஷயத்தை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்கும். சரி, பர்சனலா பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து இப்ப பொதுவா இந்த சபை சுவிசேஷம் இது ஒரு பக்கம் விட்டுருங்க. பர்சனலா பார்த்தா அவர் ஒரு வீட்டு சிறையில இருக்கிறாரு. இப்ப எதுக்கு வீட்டு சிறையில இருக்கிறாருன்னா, ரோம சக்கரவர்த்தியை இவர் போய் பார்க்க போறாரு. இந்த ஆள் யாரான்னு பார்த்தா சரித்திரத்திலேயே ரொம்ப மோசமான ஒரு நபர்கள்ல ஒருத்தர், அதாவது மோஸ்ட் சைக்கோபேத் அப்படின்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் சைக்கோபேத் ஒரு கிங் இவரு. யாருன்னா நீரோ. இந்த நீரோ எப்படிப்பட்ட ஆள்னா,
ஒரு இடத்துல இருந்து பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னா, ஈவினிங் டைம்ல, நைட் டைம்ல அவர் டிராவல் பண்றாருன்னா, பிடித்து சிறைச்சாலையில பிடித்து வைக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்தவர்களை, ஏன்னா அவங்கலாம் கலகக்காரர்கள் அப்படின்னு நம்பினாங்க. அவங்க வியாபாரத்தை அவங்க கெடுத்தாங்க. இதெல்லாம் குறித்து நம்ம நிறைய காரியங்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களை மரத்துல கட்டி வச்சு எரிச்சிட்டு அந்த வெளிச்சத்துல நடந்து போவான் அந்த ஆளு. அவ்வளவு ஒரு ஒரு மென்டலா ஒரு சைக்கோபேத். ஒரு சிறையில கைது பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒரு சிறை கைதிய, அதாவது கிறிஸ்தவர்களை பிடிச்சிட்டு வந்து ஒரு கூண்டுல போட்டு கொடிய மிருகங்கள், கரடி, சிங்கம் இது மாதிரியான மிருகங்களை விட்டு அது அவங்கள பிச்சு சாப்பிட்றத பார்த்து கைத்தட்டி சந்தோஷப்படுற ஒரு 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 மனுஷன். ஒரு மனுஷன் சொல்றதுக்கு தகுதியற்ற ஒரு மனுஷன் அப்படிதான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு ஆள் நீங்க போய் பார்க்கணும்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருப்பீங்களா? ஜாலியா இருப்பீங்களா? பா, இவரை போய் பார்க்க போறோம், நம்ம வந்து இவர்கிட்ட போயிட்டு நமக்கு இவர் ஏதாவது நமக்கு நல்லது செய்வார்னு தோணுமா? அவன் கொலை பண்ணாலும் பரவாயில்ல, எப்படி கொலை பண்ணுவானே தெரியாது. எவ்வளவு கொடூரமா கொலை பண்ணணுமோ அவ்வளவு கொடூரமா அவன் கொலை பண்ணுவான். எந்த நேரத்துல அவன் எப்படி மாறுவானே தெரியாது. ரொம்ப ஒரு மோசமான ஒரு மனநிலை கொண்ட மனித தன்மையற்ற ஒரு மனுஷன். அவனை போய் பார்க்கணும். அவனுக்கு முன்னாடி நீ பண்றது தப்பு, நான் நம்புற இந்த சுவிசேஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உன்னை விட பெரிய ஆளுன்னு சொல்லணும். நீங்க சொல்லுவீங்களா? நான் சொல்லுவேனா? தைரியம் இருக்கா? இப்போ ஒரு நார்மலான ஒரு தலைவர்கள்ட்ட போய் பார்த்து, ஒரு கவுன்சிலர்கிட்ட போய் சொல்லுங்களேன், நீ சொல்ற நீ கும்பிடுறிய சாமி அதை விட இயேசு தான்ப்பா மெய்யான சாமின்னு சொல்லிருக்கீங்க. சொல்றது உங்களுக்கு தைரியம் இருக்கா? நமக்கு அவங்க நம்மளுக்கு கடிச்சு தின்றது போறது கிடையாது. நம்ம கர்த்தருடைய கிருபையில எல்லாரும் நல்லா ஒரு ஒரு சகோதர ஐக்கியத்தோடு கூட தான் அவங்களாம் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்கள்ட்ட சொல்றதுக்கே நமக்கு ஒரு ஒரு யோசிக்கிறோம். நிறைய விஷயங்கள், என்ன ஒரு நட்பு கெட்டுருக்கும்னு யோசிக்கிறோம், இல்லை ஏதோ நம்ம யோசிக்கிறோம், நம்ம மனதுல வந்துட்டு போகுது. ஆனா இவன் உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய சக்கரவர்த்தி, அதுவும் ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு இது. அவனை விட அதாவது அவன் வந்து தான் தான் எல்லார விட பெரிய ஆளுன்ற ஒரு மனநிலையில உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு உன்னோட இயேசு கிறிஸ்து தான் பெரிய ஆளுன்னு சொல்லி இவர் சாதிச்சிட்டாரு. சொல்லி பேசி வெளியே வந்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இப்படிலாம் பேசி வெளியே வந்த ஒரே ஆள் இவராதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட ஆனா மறுபடியும் அவரை கைது செய்து சிறை சேதம் பண்ணப்பட்டு மறிக்கிறாரு. அது அடுத்த இதுல நடக்குது. இதுக்கப்புறம் ஆனா ரிலீஸ் ஆகுறாரு. இந்த விருப்பத்தெல்லாம் எழுதிட்டு ரிலீஸ் ஆகுறாரு. அதான் எனக்கு பெரிய ஆச்சரியம். எப்படி அந்த நீரோட்ட வந்து தப்பிச்சாரு இவரு அப்படின்ட்டு யோசனையா இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு ஒரு பேச்சு திறமையினுடைய அபாரம் வந்து நீரோட்டந்தே இவர் வந்து தப்பிச்சு வந்திருக்கிறாரு, வெளியே வந்திருக்கிறாரு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம்தான் அப்படின்னு தோணும். அப்ப இவ்வளோ கவலை இருக்க வேண்டிய ஒரு மனுஷன் சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு அப்படின்னா அவர் சந்தோஷமா இருந்திருக்கிறார் இல்ல. இவ்வளவு கவலைப்பட வேண்டிய மனுஷன், அதாவது ஊழிய நிமித்தமா, சுவிசேஷ நிமித்தமா, அடுத்த தலைமுறை நிமித்தமா, மக்கள் நிமித்தமா ஒரு பாரம் இருந்து, இல்ல பர்சனல் லைஃப்ல அவர் ஒரு வீட்டு சிறையில இருக்கிறாரு, இதுக்கான தேவைகள் சந்திக்கப்படணும், நிறைய விஷயங்கள் இருக்கு, அங்க நிறைய கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டவர்கள் மத்தியிலே இவர் அரெஸ்ட் பண்ணி வச்சதுனால சிலர் வந்து பொறாமையினாலும், சிலர் ஒரு 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 துர்குணத்தினாலும் சில நேரத்தில் என்ன பண்றாங்க, ஒரு சந்தோஷப்படுறாங்க. அப்பா ஒளிஞ்சாண்டா, இவன் பெரிய ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான், இவனை தூக்கிட்டு உள்ள வச்சுட்டாங்க அப்படின்ட்டு கிறிஸ்தவ மத்தியிலே ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த ரோம பட்டணத்திற்கு இருக்கு. நம்ம 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போதெல்லாம் வாசிச்சிருக்கோம். அப்படிலாம் இருக்கு. இதன் மத்தியில வந்து இப்படி பொறாமைப்பட்டு வஞ்சகத்தினால சில பேர் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் தேவைகள் இருக்கு, ஒரு பக்கம் சில இந்த அவருடைய பொறுப்பை குறித்ததான பாரம் இருக்கு. இன்னொன்னு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஒரு பெரிய ஒரு அரமெண்டல்கிட்ட போய் பேசணும். இப்படி நிறைய விஷயங்கள் மைண்ட்ல ஓடிக்கிட்டு மத்தியில அவரு ரொம்ப காமா இருக்கிறாரு. சந்தோஷமா இருங்கன்ட்டு சொல்றாரு. அப்ப சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாருன்னா கண்டிப்பா அவர் சந்தோஷமா தான் இருக்கிறார். அதுல எந்த விதமான சந்தேகமே நமக்கு இல்ல. 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அதற்கான ரகசியத்தை நமக்கு காமிச்சு கொடுக்குறாரு. இப்ப நம்மளுக்கும் இந்த ஒர்க் ப்ரெஷர்ன்றோம், அது இது எதிர்காலத்தின் நிச்சயமற்ற தன்மை, இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளை போட்டு நெருக்குது. நமக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளை போட்டு அழுத்துது, நெருக்குது. ஆனாலும் அதன் மத்தியில நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் விரும்புறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு விஷயம் சந்தோஷத்தை கொடுக்குது. அது வந்து ஒரு டெம்பரரியான சந்தோஷம் கொடுக்குது. சில பேருக்கு பைக் எடுத்துட்டு அப்படி அந்த தெருவுக்கு போகாம இந்த தெருவுக்கு போனாலே சந்தோஷமா தான் இருக்கும். அப்படி ஒரு சில பேர் நல்ல சாப்பாடு பார்த்தா சந்தோஷமா இருக்கும். அது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதங்கள்ல சந்தோஷங்கள் இருந்துகிட்டே இருக்கு. அது மாறிக்கிட்டே இருக்கு. அது ஒவ்வொரு காலகட்டத்திலயும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இப்ப சந்தோஷம்ன்றது நம்ம எதன் அடிப்படையில வச்சிருக்கிறோம், அது நிரந்தரமா எப்படி இருக்கணும், அது எப்படி கண்டினியூ ஆகணும்,
வாழ்க்கை ஃபுல்லா எப்படி கண்டினியூ ஆகணுன்றதை இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு காமிச்சு கொடுக்குறாரு. நமக்கு வாசிக்கலாம் அந்த 6ஆம் வசனத்தை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்ப இதுதான் நமக்கான ரகசியம். இப்ப வாழ்க்கை ஃபுல்லா நம்ம சந்தோஷமா இருக்கணும், இந்த சந்தோஷம் நிலைத்து இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க நமக்கு ஒரு 3 காரியம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுது. அடுத்தது 7, 8, 9 வசனங்களை வாசிச்சீங்கன்னா தொடர்ந்து பார்க்கும்போது ஒரு 3 காரியங்கள் நமக்கு இருக்கு. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஜெபிக்கணும். 2வது 7ஆம் வசனத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருந்த சிந்தை உங்களுக்குள்ளாக இருக்கணும். 3வது வேதம் கற்றுக் கொடுக்கின்ற முறையின்படி நம்ம வாழணும். உங்களுடைய சந்தோஷம் பெருகணும், அந்த சந்தோஷம் நிலைத்து இருக்கணும், அது என்றென்றைக்கும் இருக்கணும்னா இதான் ரகசியம். இதுதான் நமக்கு இந்த பொக்கிஷ சாலையை நமக்கு ஆண்டவர் நமக்கு காமிச்சு கொடுக்குறாரு. இதுதான் அந்த பொக்கிஷம். என்னன்னு கேட்டீங்கன்னா 3 முக்கியமான காரியங்கள். ஏன்னா நான் சொன்னேன்ல, இப்ப இவ்வளோ டிப்ரெஷனா இருக்க வேண்டிய ஆளு சந்தோஷமா இருக்கிறாரு. எப்படா சந்தோஷமா இருக்கிறாருன்னா இது 3த்தையும் அவரு செய்யறதுனாலதான் அவர் சந்தோஷமா இருக்கிறாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம சந்திக்க போகிற சந்திச்சுக்கிட்டு இருக்கிற இப்படி இந்த காரியங்கள் மத்தியில நம்முடைய அமைதியை காத்துக்கொண்டு நம்ம ஒரு ஒரு காமா நம்ம சிச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணணும்னா 3 முக்கியமான ஒரு காரியங்களை இங்க நமக்கு பார்க்கிறோம். மேக்சிமம் இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம முழுமையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3 என்னன்றதை நான் சொல்லிடுறேன். 1 6ஆம் வசனத்துல இருக்கிற ஜெபம் பண்ணணும். 1. 2வது 7ஆம் வசனத்துல கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருந்த அந்த சிந்தை உங்க இடத்துல இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப அதாவது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருந்த சிந்தைய நீங்க காத்துக்கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருந்த அந்த சிந்தைய நீங்க காத்து கொள்கிறவர்களா இருக்கணும். இப்ப 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா சிந்தைன்ற வார்த்தை இதுல திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். இந்த பிலிப்பி நிருபத்துல தொடர்ந்து நீங்க வாசிங்கன்னா அடிக்கடி இந்த சிந்தைன்ற வார்த்தை திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சுவிசேஷத்தை குறித்துதான சிந்தையை பற்றி நம்ம பார்க்கிறோம். 2வது கிறிஸ்துவின் சிந்தை 2ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துவின் சிந்தையை பற்றி ஒரு மைய கருத்தோடு கூட இந்த இடத்துல இருக்கு. 3ஆம் அதிகாரத்துல தேறினவர்களின் சிந்தையை பற்றி நம்ம பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் நம்ம ஒரு ரீகேப் மாதிரி ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் சொல்லும் போது மைண்ட் எங்க இருக்கணும், அங்க போயிட்டு வரணும். வேற எங்கேயும் போகக்கூடாது, வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது. நான் சொல்ற இடத்துக்கு போய் பறந்து போகணும். அங்க போய் பார்த்துட்டு நம்ம கேட்ட சத்தியங்களை இப்போ கிறிஸ்துவின் சிந்தைனா என்ன, அதை குறித்து என்னென்ன காரியங்கள் இருக்கு, சுவிசேஷத்தை குறித்துதான சிந்தையை குறித்து நம்ம என்னென்ன காரியங்கள் கேட்டோம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ரீகேப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது 3ஆம் அதிகாரத்துல தேறினவர்களின் சிந்தையை குறித்து நம்ம பார்த்தோம். இப்ப 4ஆம் அதிகாரத்துல நம்ம அந்த சிந்தை பாதுகாக்கப்படணும். நம்முடைய சிந்தை ஒரு கண்ட்ரோலா, ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு சிந்தையா நமக்கு இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், கவலைப்படாம ஜெபம் பண்ணணும். 2வது அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த சிந்தையை நம்ம பாதுகாத்து கொள்ளணும். சரியா அந்த சிந்தையை பாதுகாத்து கொள்ளணும். 7ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசு கொடுக்கிற அந்த சிந்தையின் அடிப்படையில நீங்க இருக்கணும். 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா வேதம் கற்றுக் கொடுக்கின்ற அந்த முறையின்படி நம்ம வாழ கடமைப்பட்டவர்களாய் நாம இருக்கணும். நீங்கள் என்னிடத்திலும் கற்று அடைந்து கேட்டு கண்டு இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அப்ப என்ன காரியங்களை கேட்டிருக்கீங்களோ, அதை என்ன காரியங்களை கற்று இருக்கீங்களோ, என்ன காரியங்கள் உங்க காதுல கேட்டு அது உங்களுக்கு உள்ள போய் அதை நீங்க அடைஞ்சிருக்கீங்களோ அதை செய்ய பழகுங்க. அப்பதான் அது ஒரு இதை கொடுக்கும். எப்போதுமே நான் சொல்ற உதாரணம் தான். டாக்டர்கிட்ட போறோம், உடம்பு சரியில்லைன்னு சொல்றோம், ஒரு மாத்திரை கொடுக்குறாரு. மாத்திரையை கொண்டு தலைமாட்டில் வச்சுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல மாத்திரை அழகா இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போனேன், நல்லா அழகா செடியா வச்சிருந்தாங்க, மீன் தொட்டிலாம் வச்சிருந்தாங்க, டாக்டர் அன்பா பேசினாரு, நர்ஸு நல்லா இருந்தாங்க, இப்படிலாம் இது மாதிரிலாம் சொல்லிட்டு மாத்திரையை பத்திரமா வச்சிருந்தீங்கன்னா வியாதி சுகமாகாது. மாத்திரைய ஆய்வுல போடணும் இருக்குல்ல, அதே மாதிரி சர்ச்சுக்கு போனோம், தெய்வீக தரிசனத்தை பார்த்தோம், இது நல்லா பிரசங்கம் சூப்பரா இருந்துச்சு, இதெல்லாம் உங்களுக்கு உதவாது. கேட்ட சத்தியத்தை உங்க உள்ளத்துல போட்டு அதை நீங்க என்னைக்கு செயல்படுத்துறீங்களோ அப்பதான்
அது வேலை செய்யும். அப்ப அதுதான் இங்க சொல்றது. அதான் சொல்றது, நீங்கள் என்னிடத்தில் கேட்டும். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கற்றும், அடைந்தும், கேட்டும், கண்டும். அப்ப 4 விஷயங்கள் அவர் வந்து சாட்சியா இருக்கிறாரு பாருங்க. அவர் வந்து கற்றுக் கொடுக்கிறாரு. அவர்கள் அடையும்படி அவர் செய்றாரு. அவர்கள் கேட்கும்படி அவரு எல்லா காரியங்களும் பண்றாரு. இன்னொன்னு, அவர் அறிவிக்கின்ற காரியங்களின்படி அவர் வாழ்றாரு. அதான் காண்றாங்க. போதிக்கிறது, கேட்கறது மாத்திரமல்ல, போதிக்கிறவருடைய வாழ்க்கையை அவங்க காண்கின்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தமாய் அவருடைய சுவிசேஷத்தை ரொம்ப பலமாய் அந்த ஜனங்களுக்கு வாக்கினால் மாத்திரமல்ல, வல்லமையினாலும், அதாவது செயலின்படியும் அதை நடந்து காண்பித்து அவர்களுக்கு போதிக்கிறாரு. போதிச்சு இப்படிப்பட்ட விஷயங்களை கற்றுக் கொடுத்து இருக்கிறாரு. இதை கேட்கிறவங்க தங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தினா மாத்திரம்தான் இந்த சந்தோஷம் நிலைத்திருக்கும். அப்ப நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். வாழ்க்கை ஃபுல்லும் இந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. என்னடா உன் வாழ்க்கையில உனக்கு என்னடா எப்படிடா இருக்கணும், ஜாலியா இருக்கணும் சார் அப்படின்னுவான். அது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருந்துச்சு. இங்க கூட இந்த டியூஷன் படிக்கிற பசங்க கூட, என்னடா உனக்கு லட்சியம் கேட்டா, ஜாலியா இருக்கணும் சார் அப்படின்ட்டு சூப்பரா பேசுவாங்க. இந்த அந்த காமெடியை பார்த்துட்டு அதே மாதிரி இங்க பசங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப எல்லாருக்குமே அதுதான், ஒரு நல்ல ஒரு சமாதானமா சந்தோஷமா வாழணுன்றது தான் எல்லாருடைய விருப்பம். அப்ப இந்த சந்தோஷமா சமாதானமா வாழ்றதுக்கான ரகசியத்தை இங்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அப்ப முதலாவது நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஒன்றுக்கும் கவலைப்படாம ஜெபம் பண்ணணும். கவலைப்படுறதுனால என்ன நமக்கு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கவலைப்படுறதுனால அது வந்து ஒரு நம்ம பயணிக்கின்ற அந்த பயண வேகத்தை குறைக்கும். நம்ம படுகிற கவலைகள் இருக்குல்ல, அது நம்ம பயணத்தை, அந்த போய்கிட்டு இருக்க வாழ்க்கையின் ஓட்டத்தின் வேகத்தை குறைக்கும். இன்னும் சொல்லப்போனா திசையை மாத்திரும். நீங்க போக வேண்டிய திசையிலிருந்து வேற திசைக்கு உங்களை கொண்டு போயிடும். அதனால கவலை ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து, இந்த கவலை வந்து நம்முடைய சிந்தையில ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். கவலைப்படுறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மன ரீதியா நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். 2வது சரீர பாதிப்பையும் இந்த கவலை ஏற்படுத்தும். இந்த மன ரீதியான பாதிப்புன்றது சரீரத்துல வெளிப்படும். அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரு. அதனால இந்த கவலைன்றது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த சைக்காலஜிக்கல் சம்பந்தமா சில விஷயங்கள் படிக்கும்போது சொல்றாங்க, ஒரு மனுஷன் கவலைப்படுறான்ல, அதுல 40% அவன் வாழ்க்கையில நடக்கவே நடக்காததுக்கு குறித்து தான் கவலைப்படுறான். அது நடக்கவே நடக்காது. அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் கவலைப்படுவான். நீங்க இந்த கேள்விப்பட்டீங்களா? ஃபேனோஃபோபியான்ட்டு ஒண்ணு இருக்கு. நிறைய ஃபோபியாஸ் இருக்குல்ல. ஃபேனோஃபோபியான்னு ஒண்ணு இருக்கு. என்ன ஃபேனோஃபோபியானா, ஃபேனை பார்த்தா அது நம்ம மேல விழுந்துரும் அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு பயம் இருக்குமா. சில பேருக்கு நாயை பார்த்தா பயம், கல்லை பார்த்தா பயம், பேயை பார்த்தா பயம், ஒவ்வொரு பயம் இருக்குல்ல. சில பேருக்கு ஃபேனை பார்த்தா பயம் இருக்குமா. இந்த ஃபேன் நம்ம மேல விழுந்துருமோ, இது நமக்கு இப்போ திடீர்னு ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கு, டமால்னு இந்த இந்த மேல இருக்கிற மூடி கால்டு வந்து அந்த பிளேடு சர்ன்னு வந்து நம்ம மேல அடிச்சுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கிறுக்குத்தனமா யோசிப்பாங்க. அது நடக்கவே நடக்காது. வேலை பார்க்காதீங்க, மேல ஃபேன் இல்லை, சைட்ல தான் இருக்கு, மேலெல்லாம் ஃபேன் இல்லை. அப்ப நமக்கு வந்து இது நடக்காது. ஆனாலும் அதை பத்தி ஒரு கவலை இருக்கும். இது கேட்கறதுக்கு சிரிப்பா இருந்தாலும் இதே மாதிரி நம்ம வேற ஒரு விஷயங்களுக்கு கவலைப்பட்டுட்டு இருப்போம். ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையில அவன் படுற கவலையில 40% அவன் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது அப்படின்றது அவனுக்கு தெரியுமா, ஆனாலும் கவலைப்படுறான். அடுத்த ஒரு 30% எதை குறிச்சு கவலைப்படுறான் அப்படின்னா, நடந்து முடிந்த காரியங்களுக்காக கவலைப்படுறான். ஒண்ணு நடக்காத காரியம், இன்னொன்னு திருத்த முடியாத காரியம், போய் சரி பண்ண முடியாத காரியம். அப்ப 70% இதுலயே போயிருச்சு. மெஜாரிட்டி இதுலயே என்ன பண்ணிருது, வந்துருது. அடுத்தது ஒரு 12% தான் வந்து அவன் சரீரத்துக்காக கவலைப்படுறான். அதாவது ஒரு பெரிய இந்த உலக சுகாதார நிறுவனம் ஒரு பெரிய அளவுல சென்சஸ் எடுத்து அவங்க எப்படிலாம் கவலைப்படுறாங்கன்ற ஒரு ஆய்வு எடுத்து ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துறாங்க. ஒரு 12% என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஹெல்த்துக்காக அவங்க கவலைப்படுறாங்க. அப்புறம் இன்னொரு 10% தான் பொதுவான ஒரு காரியத்துக்காக கவலைப்படுறாங்களாம். பிள்ளைங்க எதிர்காலம், அடுத்து வீடு கட்டணும், அது பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்ட்டு எதிர்காலத்தை குறித்த கவலைன்றது வெறும் 10% தானா. அந்த அளவுக்கு தான் அது இருக்குதான். கடைசியா இருக்கிற 8% தான் நியாயமான கவலைன்னே சொல்றாங்க. கவலைப்பட வேண்டிய விஷயத்துக்கு கவலைப்பட்டு நியாயமான கவலையே ஒரு மனுஷன் படுறது வெறும் 8% தான். மீதி எல்லாமே தேவையில்லாத கவலை தான். 92% தேவையில்லாத கவலை தான் மனுஷன் படுறான். அதுலயும் அது ஒரு 70% டோட்டல் வேஸ்ட். சரி பண்ண முடியாத காரியம், இன்னொன்னு நடக்காத காரியம்.
இப்படிதான் அவனுடைய கவலைகள் இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் நமக்கு தெளிவா கற்றுக் கொடுக்குறாரு. கவலைப்படாதீங்கன்றதை நமக்கு மறுபடியும் மறுபடியும் அவர் பொதிச்சிட்டே வராரு. எடுங்களேன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 22 34 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. லூக்கா 12 22 34 வரைக்கும் ஒவ்வொரு வசனமா நம்ம வாசிக்கலாம். பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள். இப்ப நான் சொல்லியிருக்கேன், இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்துல பேசுறது சபையை பார்த்து பேசுறாரு. இயேசு கிறிஸ்து பொதுவான ஜனங்கள் மத்தியில பேசுறது இன்னைக்கு இருக்கிற பொதுவான ஜனங்கள் மத்தியில சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட பேசுறது. இயேசு கிறிஸ்து யூதர்களிடத்துல பார்த்து பேசுறது அது இந்த பழைய உடன்படிக்கையின் கீழே வாழ்கின்ற அந்த யூதர்கள் மத்தியில பேசுறது. சீஷர்கள் மத்தியில அவர் பேசுறது எல்லாமே சபைக்கான உபதேசம். இந்த ஒரு இதை எப்பவுமே மனசுல வச்சுட்டு இந்த சுவிசேஷ புஸ்தகங்களை நம்ம வாசிக்கணும். இது ஒரு அப்ரோச், ஒன் ஆஃப் த அப்ரோச். இது ஒரு அப்ரோச்ல நீங்க திரும்ப திரும்ப வாசிக்கும் போது இப்படி ஒரு அப்ரோச்ல வாசிப்பாங்களா, எங்கெல்லாம் சீஷர்கள்ட்ட வாசிக்கிறாரோ சொல்றாரோ அதை மட்டும் தனியா ஒரு இதுல போட்டு வைங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, பெரிய குண்டான் எடுத்துன்னு போயிட்டு பக்கத்துல வச்சுட்டு எதெல்லாம் வாசிக்கிறீங்களோ அதை மட்டும் எடுத்து அதில் போட்டு அதை மட்டும் தனியா சமைச்சு பாருங்க. அதை மட்டும் தனியா எடுத்து கிளறி ஏதாவது தேர்தான்னு பாருங்க, ஏதாவது உள்ள புரியுதான்னு பாருங்க. அது அப்ப சீஷர்கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு, அதாவது எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் அப்படின்றாரு. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும். நம்ம உடைக்காக கவலைப்படுறோம், ஆனா நம்ம தோலை கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது எவ்வளவு ஒரு மிகச்சிறந்த ஒரு உடையா இருக்கு. நம்ம சரீரம் எவ்வளோ ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ஒரு மெக்கானிசமா இருக்கு. அதுவும் வேற எதுவும் வேணாம், இந்த கை இருக்குல்ல, இந்த கை, இந்த விரல், இப்போ இன்னைக்கு இந்த ரோபோட்டிக்ஸ் நிறைய வளர்ந்துருச்சுல்ல, அவங்களுக்கு பெரிய சவாலே இந்த கையை ரெடி பண்றது தான். தெரியுமா? அது பார்த்துருக்கீங்களா? அந்த அந்த ஹியூமனாய்ட் ரோபோ ரெடி பண்றாங்கல்ல, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு பார்ட் எதான்னு கேட்டால் இந்த கை தான். நீங்க 1600 1500களில் இந்த ஃபேமஸான பெயிண்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கலாம் அவங்க தங்களுடைய சுயசரிதையில் எழுதி வச்சிருக்காங்க. என்னன்னா அவங்க ஓவியத்துல எல்லா பார்ட்டை விட கை வரைகிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஓவியர்கள் கையை பாக்கெட்ல விட்ட மாதிரியும் டேபிள் கல்ல வச்ச மாதிரி அதை பாத்திரத்துக்குள்ள விட்ட மாதிரி ஏதாவது கையை மறைச்சிருவாங்களாம். ஏதோ ஒரு விஷயம் செய்யற மாதிரி கையை மறைச்சிருவாங்க. ஏன்னா அது காம்ப்ளிகேட்டட். அந்த ஓவியத்தினுடைய தன்மையே கை சரியில்லைன்னா கெடுத்து போட்டுருமா. ஆர்டிஸ்ட் தலையாட்டுறாங்க, பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அப்ப உண்மை, அது கை வரைகிறது ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்களா, சூப்பரா மூஞ்சிய கூட அப்படியே வரைஞ்சிருவாங்க. கையை பார்த்தா 4 வெண்டைக்காயை கொண்டு போயிட்டு காலிஃப்ளவர்ல சொறி வச்ச மாதிரி கையை வரைஞ்சி விட்டுருவாங்க பசங்க வரைகிறதெல்லாம். அது மாதிரி கை வரைகிறது ரொம்ப கஷ்டம். அப்ப இவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆனாங்க நம்ம என்ன பண்றோம், ஒரு உடைக்காக கவலைப்பட்டு இருக்கிறோம். இதையே கர்த்தர் கொடுத்தாருன்னா அதை தரமாட்டாரா அப்படின்ற நம்பிக்கை நமக்கு எழுத மாட்டுது. நம்ம நம்பிக்கையை இப்படிதான் நம்ம சின்ன சின்ன காரியங்கள்ல இருந்தே நம்ம பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். இங்க அதான் சொல்றாரு, காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைக்கி போடுகிறார். அப்ப உங்களுடைய பிழைப்புன்றது கர்த்தரால் வரக்கூடியது. இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஒரு அற்புதமா நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறாரு பாருங்க. ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை அங்கே ஏற்படுத்துறாரு பாருங்க. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக, அதாவது நான் சொன்னேன்ல, 70% ஒண்ணு நடக்கவே நடக்காது, இன்னொன்னு திருத்தவே முடியாது. இவைகளுக்கு தான் நம்ம அதிகமா கவலைப்பட்டு இருக்கோம். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று சில விஷயங்கள் கவனிச்சு பாருங்க. போனை தான் நம்ம கவனிச்சு பார்க்கிறோம். இருக்கிறதுலே கவனிச்சு அதிகமா பாக்குறது
ஃபோன் தான். ஆனா அதை தவிர மத்த நிறைய காரியங்களை கவனிச்சு பாருங்க. இதை மேலோட்டமா பாருங்க, அதை கவனிச்சு பாருங்க. சில காரியங்களை ரொம்ப கேர் எடுத்து இது என்ன அப்படின்றத யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். அப்பதான் அந்த இருதயத்துல ஒரு பெரிய சமாதானம் உண்டாக்கும். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு நிச்சயம் அல்லவா கேக்குறேன்? நிச்சயமா நிச்சயம் இல்லையா? இவைகளுக்கே ஆண்டவர் இவ்வளவு நன்மைகளை செய்யறாரு அப்படின்னா நமக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமா ஆண்டவர் செய்வார். தொடர்ந்து வாசிங்க. அப்ப இந்த அதிகாரம் இந்த 12ஆம் அதிகாரம் முழுக்கவே நிறைய அட்வைஸ் பண்ணிட்டே வர்றாரு. சில காரியங்களை எச்சரிக்கிறாரு. மாய்மாலத்தை குறித்து எச்சரிக்கிறாரு, பொருளாசையை குறித்து எச்சரிக்கிறாரு. அப்புறம் அந்த கவலைப்படாது இருங்கள் அப்படின்ட்டு இந்த 22 34 வரைக்கும் பேசுறாரு. அடுத்தது விழித்திருக்க வேண்டிய அவசியத்தை பத்தி பேசுறாரு. அப்புறம் காலத்தை நிதானித்து அறிவதை குறித்த காரியங்களை அடுத்து பேசுறாரு. 2 காரியங்கள் முன்னாடி 2 காரியங்கள் பின்னாடி பேசிட்டு நடுவுல இந்த கவலைப்படாதீர்கள் அப்படின்றத தெளிவா ஆண்டவர் நமக்கு பேசுறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் லூக்கா 12. திரும்ப திரும்ப நம்ம வாசிக்க வேண்டிய ஒரு சாப்டர். இந்த கவலை வர்றதுனாலே நமக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய வீழ்ச்சியில் இருக்கிறோன்ற நீங்க நினைக்க வேணாம். ஐயோ நமக்கு கவலை இருக்கே, எல்லாருக்கும் கவலை இருக்கு, எல்லாருக்கும் கவலை இருக்கு. ஆனா கவலை வர்றதுனாலயே நம்ம ஆவிக்குரிய ரீதியில ரொம்ப டவுன்ல இருக்கிறோமோ அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிடாதீங்க. எப்போது நான் நிறைய முறை சொன்ன உதாரணம் தான். காக்கா மண்டை மேல பறக்கிறத தவிர்க்க முடியாது, ஆனா மண்டை மேல உட்கார்றத என்ன பண்ணலாம்? தவிர்க்கலாம். சில பேர் மண்டையில காக்கா உட்காந்து கூடே கட்டி முட்டையை போட்டுருச்சு, தங்கிருச்சு காக்கா. அந்த அளவுக்கு கவலை இறங்கி அது தங்கி அது அடுத்த தலைமுறையே உண்டாக்குற அளவுக்கு நம்ம தலையில காக்கா உட்கார வச்சிருக்கிறோம். மண்டைக்கு மேல பறக்கிறத ஒண்ணும் பண்ண முடியாது. சிலதுல கவலை வருது, அது அப்படியே வந்த வேகத்திலேயே துரத்தி விட்டுருங்க. எந்த வேகத்துல வருதோ அதே வேகத்துல துரத்தி விட்டுருங்க. இந்த ரிகோஷன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயம் போயிட்டு அடிச்சு ஒரு சாலிடான ஒரு இதுல இருந்துச்சுன்னா இடிச்சிச்சுன்னா அது இம்பாக்ட் ரொம்ப இதா இருக்கும். அப்படி இருக்கிறத விட அது ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகிற ஒரு ஆப்ஜெக்ட் மேல போட்டுச்சுன்னா அது வந்த வேகத்தை விட ரொம்ப பல மடங்கு வேகத்துல திரும்ப போகும்னு சொல்லுவாங்கல்ல. கவலை எந்த வேகத்துக்கு வருதோ அதே வேகத்துல திருப்பி அனுப்ப தெரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு கவலையை நல்லா ஹேண்டில் பண்ணுங்க. இந்த பிசாசு கொண்டு வருகிற கவலை எல்லாமே தேவையில்லாத கவலை தான். ஆண்டவர் சில பாரங்களை கொடுப்பாரு. அது தேவையுள்ள பாரம். இப்ப உதாரணத்துக்கு ஆத்தும பாரத்தை குறித்து நமக்கு சில கவலை இருக்கும். எனக்கு தான் கவலைப்படக்கூடாது, ஆத்ம பாரமே எனக்கு தேவையில்லை. எவன் எக்கேடு கெட்டு போனா என்ன, குடும்பம் எங்கேடு நாசமா போனா என்ன, சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா எனக்கு கவலை இல்லை, நாட்டுக்கு ஜாலியா இருப்பேன் அப்படின்ற கவலை எல்லாம் இல்லாம இருக்கக்கூடாது. கவலைப்பட வேண்டிய விஷயத்துக்கு கவலைப்படணும். எனக்கு தான் அதான் பிரசங்கம் தான் கேட்டோம்ல, இன்னைக்கு இத விஷயத்த அப்படியே செயல்படுத்துறேன். இனிமே எதை பத்தியும் நான் கவலைப்பட மாட்டேன்ட்டு யாரை பத்தியும் கவலைப்படாமலாம் இருக்கக்கூடாது. சில இருக்க வேண்டிய கவலைகள் இருக்கணும். ஆண்டவர் கொடுக்குற கவலைகள் அதெல்லாம் நியாயமான பாரங்கள் நமக்கு இருக்கணும். எதிர்காலத்தை குறித்து தானே சரியான பாரங்கள். இந்த உணர்ச்சிகள் இருக்குல்ல, இந்த பயம், கவலை, இது மாதிரி இதெல்லாம் இயல்பா மனிதனுக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள். இதை பிசாசு கொடுக்குற விதத்துல நீங்க செயல்படுத்தீங்கன்னா அங்கதான் டேஞ்சர் ஆயிருது. நீங்க கர்த்தர் கொடுக்குற விதத்துல நீங்க அதை கொண்டு போனீங்கன்னா அது கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சஸ்ல அது நல்ல விதத்துல நீங்க ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஆனா பிசாசு கொண்டு வருகிற எல்லாமே பாத்தீங்கன்னா அது ஒரு மாய்மாலமான கவலை, தேவையில்லாத கவலை. இந்த கவலை என்ன பண்ணும் தெரியுமா? கர்த்தர் நீங்க அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை, அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை கெடுத்து போட்டுரும். யோசிச்சு பாருங்க, நீங்க நியாயமா அனுபவிக்க வேண்டிய சந்தோஷமான நேரங்கள்ல பிசாசு கொண்டு வருகிற தேவையில்லாத கவலைகள் அந்த சந்தோஷத்தை குலைச்சு போடும்.
எடுத்து போட்டுரும், உடைச்சு போட்டுரும். அனுபவிச்சிருக்கீங்களா? சிலது நீங்க பாருங்க, இந்த கல்யாண வீட்டுலாம் பாருங்க, ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஏதாவது நல்லது நடக்குதுன்னா ஒரு கேரக்டர் ஒண்ணு வரும். அந்த கேரக்டர அப்படியே தூக்கின்னு போயிட்டு இந்த கிளிப்ல மாட்டி கொண்டு போய் கொடிக்கயிறுல மாட்டுற மாரி மாட்டிடலாம்னு கூட தோணும் சில நேரத்துல. எ எப்ப எத சொல்லி கலகம் மூட்டணுமோ கலகம் மூட்டி, அங்க இருக்கிற எல்லாருடைய சந்தோஷத்தையும் கெடுத்து போட்டுரும். எல்லாருடைய ஃபேமிலிலயும் இருக்கும். எல்லாருடைய இதுலயும் இருக்கும். எல்லா இடங்கள்லயும் இப்படி ஒரு கேரக்டர் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த கேரக்டர்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருக்கு அனுபவிக்கணும்ன்ட்டு கொடுக்கிற சந்தோஷங்களை கெடுக்கிறதுக்குன்னே சில கேரக்டர் வரும். அதெல்லாம் வந்து ரொம்ப பிப்ளிக்கலா ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. கவலைப்படணும், சரியான விஷயத்துக்கு கவலைப்படணும். பிசாசு கொண்டு வருகிற தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம கவலைப்படக்கூடாது. இந்த 4ஆம் வசனம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல இருக்கிற 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எதை குறிச்சும் நீங்க கவலைப்படக்கூடாது. அப்ப கவலைப்படக்கூடாதுன்னு தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு. இப்ப இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவா பார்த்துட்டோம். அப்ப கவலைன்றது தேவையில்லாத ஒரு விஷயம். தேவையுள்ள சில கவலைகள் இருக்கு. அப்படிப்பட்ட கவலைகள் மாத்திரம் உங்களுக்கு இருக்கட்டும். தேவையில்லாத பிசாசு கொண்டு வருகிற கவலைகளை நீங்க இன்னைக்கே தூக்கி எறிஞ்சிருங்க. இப்ப கவலைப்படாம அடுத்தது என்ன செய்யணும்? எதை செய்ய இப்ப சந்தோஷமா இருக்கணும். மெயின் என்ன கான்செப்ட்? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். இதுக்கு என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரத்தினுடைய கூடிய ஜெபம். அதாவது தேவனை மகிமைப்படுத்தி பண்ணுகிற ஜெபம். இப்ப அந்த இடத்துல எப்படி சொல்றாரு பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார். ஐயோ ஆண்டவரேன்ட்டு ஓன்னு ஒப்பாரி வைக்கிறது ஜெபம் கிடையாது. அந்த ப்ரேயர் சீரியஸ் போய்கிட்டு இருக்குல்ல, வெள்ளிக்கிழமைகள்ல ப்ரேயர் போயிட்டு இருக்கோம். ஓல்ட் டெஸ்டமென்ட் அடிப்படையில் இந்த சங்கீதத்தின் அடிப்படையில் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ரொம்ப ஆவியானவர் நல்லா நமக்கு ஒரு நல்ல பாதையில் நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் ஜெபத்தை குறித்து கற்றுக்கிட்டே நம்ம அதை ஒரு ஆழமான சத்தியங்களுக்கு நேராக நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஜெபம்னாலே விழுந்து புரண்டு பல்ட்டி அடிச்சு தலை கீழே கால் மேலே தான் இருக்கணும். அது வந்து இந்த சொல்லுவார், நான் ஏதோ ஒரு விஷயம் இது பண்ணும்போது கேட்டாங்க. நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னேன். அவங்க ரொம்ப வயசான ஒரு ஆளு. அவர் சொன்னாரு, கல்லுப்பு போட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணியான்னு கேட்டாரு. எனக்கு பகீர்னு ஆகி போச்சு. கல்லுப்பு போட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணா தான் ஆண்டவர் கேட்பாரா? நீ கல்லுப்பு போட்டு அதுல முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியா? நான் டக்குன்னு கேட்டேன், கையில ஏதாவது தீச்சட்டி ஏதாவது வச்சுக்கணுமான்னு கேட்டேன். தீச்சட்டி ஏதாவது வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரா? நீ என்ன அது மாதிரி பேசுற? அது இது ஒண்ணுதான். கல்லுப்பு போட்டு தீ மேல மிதினா அது மாதிரிதான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்ப எதுக்கு ஜெபம் பண்றோன்னே தெரியாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி எப்படி ஜெபம் பண்றது கூட சில இதுல தெரியாம நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க சொல்றாரு பாருங்க, ஸ்தோத்திரத்துடனே கூட கூடிய விண்ணப்பம். நீங்க யார்ட்டாவது பெட்டிஷன் கொடுக்குறீங்கன்னா என்ன நம்பிக்கையோட கொடுப்பீங்க? இவர் என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுப்பார்ட்டு ஒரு பெட்டிஷனை நம்ம என்ன பண்றோம், கொடுக்குறோம். இங்க நம்ம பெட்டிஷனை எங்க கொடுக்குறோம்? ஆண்டவர்கிட்ட கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் எதையும் கவலைப்படக்கூடாது. இன்னொன்னு, இப்ப ஆண்டவர்கிட்ட பெட்டிஷனை கொடுக்குறோம். எப்படிப்பட்ட மைண்ட் செட்டோட கொடுக்குறோம்? இவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? பெட்டிஷன் கொடுக்குற நம்மளே இழுத்து போட்டு 4 சாத்துவாரா? இல்ல வந்து நீ பேசுறது என் காதுலயே விழல, கூரையிலேயே எட்டலன்ட்டு உட்கார்ந்துருப்பாரா? அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாகவே செய்யக்கூடிய ஆண்டவர். நீங்க யெகோவா ஈரேன்ட்டு ஆபிரகாம் பேர் வைக்கிறாரு பார்த்தீங்களா? தேவைகள் ஏற்படுவதற்கு முன்பாகவே கர்த்தர் சந்திக்கிறவரா இருக்கிறார். ஆனாலும் ஜெபம் பண்றோம். எதுக்கு ஜெபம் பண்றோம்? அது ஆண்டவருக்கு தெரியுமே. நம்ம ஜெபமே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல, ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் நீங்க ஜெபம் பண்றீங்க. எதுக்கு ஜெபம் பண்றீங்கன்னா, ஆண்டவருடைய சித்தத்தை இந்த பூமியில நீங்க வெளிப்படுத்துறீங்க. அந்த நோக்கத்தை நீங்க வெளிப்படுத்துறீங்க. அதான் இங்க சொல்றாரு பாருங்க, ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபம். ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபம்னா தேவனை மகிமைப்படுத்துற ஜெபம். எனக்கு தேவை இருக்கு ஆண்டவரே, ஆனா இந்த தேவைகளை காட்டிலும் நீர் பெரியவர். இந்த தேவைகளை சந்திக்க உம்மால் கூடும், என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த உம்மால் கூடும் அப்படின்ற நம்பிக்கைய ஏற்படுத்தக்கூடிய ஜெபமா இந்த ஜெபம் இருக்கணும். அப்ப கவலைப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கையை குறித்ததான கவலைய எடுத்து தூக்கி ஓரம் வச்சுட்டு ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கையோடு கூட நம்ம செய்கின்ற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்றைக்குமாய் சந்தோஷமா இருக்கும்படி செய்யும். விசுவாசிக்கிறீங்களா? செய்வீங்களா? அப்ப எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும் அப்படின்ற ரொம்ப முக்கியமான ஒரு
சத்தியத்தை இங்க நமக்கு நமக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதுல ஒரு நல்ல ஒரு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா, பைபிள்ல ஃபுல்லும் நிறைய உதாரணம். நான் சும்மா உட்காந்து இந்த மெசேஜை சொல்லிட்டேன். ரொம்ப கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிலிப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். திருப்பி ரீஒர்க் பண்ணி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி பிலிப்பியர், எபேசியர், கலாத்தியர், கொலோசியர் எல்லாமே பாத்தீங்கன்னா, இதனுடைய ஒர்க்லாம் பாத்தீங்கன்னா 7-8 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற காலத்திலேயே நிறைய பைபிள் ஸ்டடிஸ் எடுத்தா என்ன பண்ணுவோம், ஒண்ணுமே இல்லை, சர்ச் இல்லை, ஒன்றும் இல்லை, எதிர்காலத்தில் என்ன பண்ண போறேன்னு தெரியாது. ஆனாலும் உட்காந்து ஃபுல் மெசேஜ் எடுத்து வச்சிருப்பேன். நிறைய எழுதி வச்சிருப்பேன். அதுல இருந்து எடுத்துதான் இப்ப திரும்பி ரீஒர்க் பண்ணி இப்ப கான்டெம்பரரியா சில விஷயங்களை ஆட் பண்ணி சில விஷயங்களை எடுத்து போட்டு அதுல ரீஒர்க் பண்ணி தான் இப்போ இந்த பிரசங்கம் பண்ணுறது. இது எபிரேயர், இந்த பிலிப்பியர், இன்னும் எபேசியர், கொலோசியர், கலாத்தியர், கொரிந்தியர்னு எல்லாமே இருக்கு. அதெல்லாம் திருப்பி ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். அப்படி இது பண்ணும்போது இந்த பகுதியில குறிச்சு சரி என்ன உதாரணம் எடுத்து எழுதி வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20-25 உதாரணம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு போய்கிட்டே இருக்கு. அப்படி அவ்வளவு உதாரணங்கள் இருக்கு. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கர்த்தரிடத்துல நம்பிக்கையாய் ஜெபம் பண்ணுவதன் மூலமாய் வாழ்க்கை மாறின நபர்கள் பார்த்தீங்கன்னா வேதாகமத்துல அவ்வளவு உதாரணங்கள் இருக்கு, அவ்வளவு எடுத்துக்காட்டுகள் இருக்கு. ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் நம்ம பார்க்கலாம். தானியேல் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு சின்ன ஒரு சம்பவமாவே நான் சொல்லிடுறேன். கோரேஸ்ன்ற ஒரு ராஜா இருக்கிறாரு. அவர் தான் பேரரசன். பெர்ஷியா தேசத்தினுடைய பேரரசன் வந்து யாருன்னா இந்த கோரேஸ் என்ற ராஜா. இவர் என்ன பண்றாரு, மேதியா அப்படின்ற ஒரு பகுதியை ஆட்சி செய்யறதுக்கு தரியு அப்படின்ற ஒரு அரசனை ஏற்படுத்துறாரு. ஒரு அரசனை ஏற்படுத்துறாரு. பேரரசன் யாருன்னா கோரேஸ். இவருக்கு கீழே யார் இருக்கான்னு கேட்டா தரியு. இந்த தரியு வந்து என்ன பண்றாரு, கிட்டத்தட்ட 120 பிரதானிகளை அவர் வந்து ஏற்படுத்துறாரு. நீங்க 6ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். வீட்டுல போய் வாட்சி பாருங்க. இந்த 120 பேர் வந்து தேசாதிபதிகளை ஏற்படுத்துறாரு. 120 தேசாதிபதிகளை ஏற்படுத்தி தரிவுக்கீழாக இந்த 120 தேசாதிபதிகள் இருக்காங்க. இது மாத்திரம் இல்லாம 3 பிரதானிகளை ஏற்படுத்துறாரு. ஆக மொத்தம் 123 பேர். இவங்க தான் இந்த மேதியா தேசத்தினுடைய டோட்டல் கண்ட்ரோல் இவங்கள்ட்ட தான் இருக்கு. இந்த 123 பேர்கிட்ட தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 122 பேர்ல 123வது ஆள் யாருன்னா தானியேல். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தரியு இந்த தானியேலை இந்த 122 பேருக்கு அதிகாரியா வைக்கிறார். நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா தெரியும். 120 தேசாதிபதிகள், 3 அந்த பிரதானிகள். இந்த 3 பிரதானிகள் ஒரு பிரதானி தான் தானியேல். இந்த பிரதானி வந்து மற்ற 2 பிரதானிகளுக்கும் மீதி இருக்கிற 120 தேசாதிபதிகளுக்கும் ஒரு தலைவனா தானியேல் இருக்கிறார். ஆனா இந்த தானியேலுக்கு எதிராக மீதி இருக்கிற 122 பேரும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கலகம் பண்ணிட்டாங்க, குற்றப்படுத்திட்டாங்க. எப்படி போட்டு தள்ளிடலாம் அப்படின்ட்டு இது பண்ணிடலாம். நியாயமா பார்த்தா பெரிய கவலை அவர் பட்டிருக்கணும் இல்லை? நீங்க தானியேலை குறித்து ஹிஸ்டாரிக்கலா உங்களுக்கு தெரியும் நான் விசுவாசிக்கிறேன். அதை பற்றியான பேக்ரவுண்ட்லாம் உங்களுக்கு என்ன தெரியும், என்ன நடந்திருக்கு, எல்லாம் காரியம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஆண்டவரை தொழக்கூடாது, ஆண்டவரை வணங்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கட்டளை பிறப்பிச்சிட்டாங்க. தரியு ராஜாவனாலே அந்த கட்டளையை மாற்ற முடியாத அளவுக்கு இவங்க வேலை செஞ்சு இவங்க வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்கல்ல, இவங்களுக்கு அதிகாரியா தானியேல் இருக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு எதிராக இவங்க செயல்பட்டாங்க. நீங்க 10ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. தானியேல் 6:10. நீங்க ஃபுல் சாப்டர் வீட்டுல போய் வாசிங்க. இந்த ஒரு இதை மட்டும் வசனத்தை மட்டும் இப்போ வாசிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10. பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், அதாவது ஜெபம் பண்ணக்கூடாது, இவரு தேவனை தொழக்கூடாது அப்படின்ற கட்டளை வந்துருச்சு. இப்ப கவலைப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கு, நியாயமா கவலைப்பட வேண்டிய அவசியம் அங்க இருக்கு. அறிந்த போதிலும் இங்க எவ்வளவு கிளியரா வசனம் நமக்கு அந்த பிக்சரை காமிக்குது. என்ன பண்றாரு, அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. பொதுவா ஜெபம் பண்ணும்போது அறைகள்லாம் பூட்டி, ஏன்னா எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் நமக்கு இருக்கக்கூடாதுட்டு மூடி எருசலேமுக்கு நேரம் அவங்க வந்து மேற்கு பக்கமா உட்காந்து பார்த்து எருசலேமுக்கு நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா திரும்ப அவங்க அங்க போய் குடியேறணும், அந்த சிறையிருப்புல இருந்து போகணும் அப்படின்ற ஒரு வாஞ்சியில அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்றாரு, இப்ப நாமளா இருந்தா நம்முடைய இதே வேற,
நம்ம நேரா குடுன்னு தறி விட்டு போயிட்டு, என்ன இப்படிப்பட்ட ஒரு இதை செஞ்சிட்டீங்க, அதை பண்ணிட்டீங்க, ஆச்சாக்கம் போச்சாக்கம் ஏதாவது ஒரு கதை பண்ணியிருப்போம். இல்ல, எனக்கான அதிகாரம் பத்தியா, இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம். இங்க தானியேல் என்ன பண்றாரு பாருங்க, திரும்ப அந்த வசனத்தை நல்லா பாருங்க. அறிந்த போது தன் வீட்டுக்கு உள்ள போய் தான் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக அந்த பால்கனிஸ் திறந்திருக்கு, இப்ப ஓபன் பண்ணி இருக்கு. அவன் பார்க்கறான்னு தெரியும், நம்மளை குற்றப்படுத்த தான் செஞ்சிருக்கிறான்னு தெரியும், எல்லாம் தெரியும். இருந்தாலும் என்ன பண்றாரு, உட்காந்து ஓன்னு அழுது புலம்பல, உட்காந்து ஒப்பாரி வைக்கல. ஐயோ, இப்படி ஒரு தேசம் தேசத்துல எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தடை ஏற்பட்டுருச்சே, நான் ஜெபிக்க கூடாதபடிக்கு இப்படி ஒரு தடை ஏற்பட்டுருச்சே, இன்னைக்கு விட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சுவிசேஷன் கையில மட்டும் இது கிடைச்சிருந்துச்சு, தலைவங்க இதை வச்சே 100 நாள் படம் ஓட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இதை வச்சு இது பண்ணியிருப்பாங்க. இவர் எதுவுமே பண்ணல, கம்முன்னு போயிட்டு என்ன பண்றாரு, முன் செய்து வந்தபடியே முன்னாடி எப்படி அவர் ஜெபம் பண்ணாரோ அதே போல ஜெபம் பண்ணார். அப்ப இந்த எக்ஸ்டர்னலா நடந்த எந்த விஷயமே அவருடைய இருதயத்தை பாதிக்கல, எதையுமே அவருடைய சமாதானத்தை குலைச்சு போடல. அவருடைய வேலையை கரெக்டாக செஞ்சார். கடைசியா ஆபத்து வந்துச்சான்னு கேட்டா வந்துச்சு, ஆனா கர்த்தர் தப்பு வச்சாரான்னு கேட்டா தப்பு வச்சார். புரியுதா? அப்ப இதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. அதான் நம்ம வாசிக்கிறோம்ல, இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் 7ஆம் வசனத்துல, புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தையை, மைண்டு ஹார்ட், இருதயத்தையும் சிந்தையையும் ரெண்டத்தையும் கிறிஸ்தியஸுக்குள்ளாக. அப்ப கவலை இருதயத்தையும் கெடுத்து போடும், சிந்தையும் கெடுத்து போட்டுரும், உள்ளான மனிதனையும் கெடுத்து போட்டுரும், ஆவியும் கெடுத்து போட்டுரும், ஆத்மாவையும் கெடுத்து போட்டுரும். இதனால சரீரமும் பாதிப்பு ஏற்படும். நீங்க காத்து கொள்ளும் பொழுது உங்களை இருதயம் காக்கப்படும், உங்களுக்கு உள்ளான மனிதன் காக்கப்படுறான், உங்கள் சிந்தை காக்கப்படுறதுனால உங்கள் ஆத்மா காக்கப்படுது, இது ரெண்டும் காக்கப்படுறதுனால உங்கள் சரீரமும் காக்கப்படுது. புரியுதா? இன்னும் இப்ப ஒரு காரியம் தான் பார்த்துருக்கோம், இன்னும் 2 காரியங்கள் இருக்கு, அடுத்தடுத்த வாரங்கள்ல நம்ம அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்ப கவலைப்படாம இருக்க கற்றுக்கொள்ளணும். கவலை வரும், வந்த வேகத்துல துரத்திருங்க. கவலை வந்துருச்சா, அப்ப ஏதோ ஒரு விதத்துல உஷாராயிருங்க. அது யாரால வருதுன்னு பாருங்க. கர்த்தர் கொடுக்குற கவலை, கர்த்தர் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துற அந்த பாரமா அப்படின்னு பாருங்க, பிசாசு கொண்டு வர கவலையான்னு பாருங்க. அதை பாசிட்டிவான விதத்துல அப்ரோச் பண்ணுங்க. சில இதுல நடந்து போனா கீழே விழுந்துருவேன் அப்படின்னு கவலை இருந்துச்சுன்னா கரெக்டா ஸ்டெப்பை பார்த்து வச்சு நடந்து போங்க, அவ்வளவுதான். இது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, ஒரே நெகட்டிவ் தாட்ஸாவே இருக்கு பிரதர், இது மாதிரியான விஷயங்களே இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, எல்லாருக்குமே அப்படிப்பட்ட இது இருக்கு, அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கு, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கு. ஆனா அதற்கு மேல ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு நம்பிக்கையை வெளிப்படுத்துறது தான் உங்களுடைய ஜெபமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஜெபத்தினால உங்க கவலையை நீங்க மேற்கொள்ளலாம். மீதி காரியங்களை நம்ம அடுத்தடுத்த செய்திகளை நம்ம பார்க்கலாம். நம்ம எழுதிருக்கலாம்.